தொல்லை பண்றியா நோபிட்டா? அட போ டோரேமான், நான் உன் கூட எடுத்த போட்டோவை ரக்கூன் கேட் கூட எடுத்தது சோனியா கிண்டல் பண்ணா. அவ அப்படியா சொன்னா நோபிட்டா? அவன் மட்டும் இல்ல, ஜியானும் அப்படிதான் சொன்னா. எனக்கு வர கோவத்துக்கு நம்ம என்ன சூக்கு போறோம்? பொறுத்திருந்த நீயே பாரு. ஆப்பிரிக்கா இத வச்சு நாம என்ன பண்றது? ஆமா, ரோபோட் எங்கப்பா? தனியா டூர் போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்காக 22ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட உலக உருண்டை இது. இந்த பின்ன வச்சு நம்ம விரும்புற இடத்துல குத்துனா ஒரு ரோபோட் வந்து நம்மள டூருக்கு கூட்டிட்டு போகும். அப்படியா? அப்ப நம்ம உடனே வேலைய ஆரம்பிப்போம். ஆப்பிரிக்கால இருக்கிற கென்யா. நம்ம இங்க இருந்து கென்யாக்குள்ள போகலாமா? டூர் ரோபோட் எங்க? இதோ வந்துட்டேன். ஆப்பிரிக்கன் சஃபாரிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் தான் டூர் ரோபோட். ஏன்பா, நம்ம இத நம்பலாமா? தெரியல நோபிட்டா, நானே இத முதல் முறையா பயன்படுத்துறேன். சரி வாங்க போலாம். வாங்க. ஏய், கொஞ்சம் பாத்தீங்களா, பத்திரமா கூட்டிட்டு வர கூடாது. உன்ன மாதிரி பழைய ரோபோட் எல்லாம் என்ன எதிர்த்து பேசக்கூடாது. நீ ரொம்ப அதிகமா பேசுற. சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. என்ன நான் எதுக்கு கோச்சிக்க போறேன்? சரி, இப்போ நாம எங்கெல்லாம் போக போறோம்னு உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு ரோபோட், நான் சிங்கத்து கூட போட்டோ எடுக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? என்கிட்ட வேற அருமையான திட்டங்கள் இருக்கு. இப்ப நாம இருக்கிறது கென்யா நேஷனல் பார்க். இது சவானாவுடைய ஒரு பகுதி. இங்க நிறைய வனவிலங்குகள் இருக்கு. இங்க ஒரு மலை இருக்கு, அது பேரு கிளிமாஞ்சாரோ. ரொம்ப உயரமானது. அது இல்லங்க, நான் சிங்கம் கூட போட்டோ எடுக்கணும். நீ போடுற கட்டளைகளை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் டூர் ரோபோட். இதுல என்ன எழுதியிருக்கோ அதன்படிதான் நான் நடந்துப்பேன். புரியுதா? இந்த தகர டப்பா ரோபோட்டோட தொல்லை தாங்க முடியல. இப்போ நீ என்ன சொன்ன? உங்களை மாதிரி சுற்றுலாவாசிகளுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். டூர் ரோபோட், இந்த மாதிரி சமயத்துல நாங்க என்ன பண்றது? அது எங்க விதிமுறைகள் படி பார்த்தா இந்த பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம்னு அப்பவே சொன்னேன்ல. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுங்க. இது நல்ல டிவைஸே கிடையாது. இத நான் கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் டோரேமான், எனக்கு இன்னொரு இடத்துக்கும் போகணும். அதுவும் சுசுகா கூட. நீ இத சொல்லுவேன்னு நான் அப்பவே நினைச்சேன். ஆனா ஆபத்தான இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு தெரியும்பா. போலாம் போலாம். ஏன்னா உலகத்தோட எந்த மூலைக்கு வேணும்னாலும் கூட்டிட்டு போற ஒரு டிவைஸ். ஆமா, இப்பதான் நாங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்தோம். அங்க நிறைய போட்டோஸும் எடுத்திருக்கேன். தெரியுமா? உனக்கு வர விருப்பம் தானே? விருப்பம்தான். எங்க போலாம்? பிரான்சுக்கு போலாமா? சரி, டோரேமான் டிவைஸை பயன்படுத்தி போலாம். டோரேமான் அவன் டிவைஸ் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நாங்களும் உங்க கூட வருவோம்ல. இத வச்சுக்கிட்டாலே நாம அங்கெல்லாம் போக முடியும். கூடாது, இது கூட விளையாட கூடாது. சரி சரி, நாம உடனே எகிப்துக்கு போகலாம். அதெல்லாம் முடியாது. நான் சுசுகா கூட பிரான்சுக்கு போகலான்னு இருக்கேன். எகிப்துக்கு போலாம்ல. பிரான்சுக்கு போலாம். நான் சொல்றதுக்கு இந்த பின்ன வச்சுதான் போக முடியுமா? பிரான்ஸ் தான். எகிப்த். ஒரு நிமிஷம், அத கூட இதோ இப்ப வந்துடுறேன். சரியா எகிப்திலே குத்திட்டேன்ல. அமேசான் டூருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, அமேசான் தான். பொதுவா நிறைய பேருக்கு போக ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா நாம அங்க போக போறோம். அமேசானுக்கு இப்பவே கிளம்பலாம். என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. இது வழியா தான் நம்ம உள்ள போறோமா? ஆமா, அப்ப வாங்கல. நீங்களும் வரீங்கல்ல? எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க பாதுகாப்புக்கு நான் இருக்கேன். அப்படியா? அப்ப சரி, இப்பவே போலாம். சுசுகா நில்லுமா, நானும் வரேன். நான் இனிமே ஏதாவது பிரச்சனை வந்துற போது நானும் வரேன். இருந்தாலும் பிரச்சனையே வரும். இந்த இடத்தை பார்த்தாலே பயமா இருக்கே. அமேசான் அப்படிதான் இருக்கும். என்ன கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததான் நாம என்ன செய்ய போறோம்னு விளக்கமா சொல்ல போறேன். எதையும் சொல்ல தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி வாங்கல, நாம போகலாம். ஆனா இந்த அமேசான் காடு ரொம்ப பெருசு. நம்ம யாராவது தொலைஞ்சு போயிட்டோம்னா அப்புறமா? ஆமா, அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உன்கிட்ட யாரு கேட்க? நடுவுல ஏதாவது பயங்கரமான மிருகம் வந்தா நம்ம என்ன பண்றது? அதுல இருந்து தப்பிக்க என்ன பண்ணணும்னா, நமக்கு எதுவும் ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல. உன்னை யார் கேட்டது? உங்க எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் இங்க நான் தான் இருக்கேன்ல. சரி வாங்கல, இப்பவே சாகச பயணத்துக்கு நாம போகலாம். ஓகே. நில்லுங்க பசங்களா, உங்க இஷ்டப்படி நீங்க என்னெல்லாமோ பண்றீங்க.
என்னல இது வித்தியாசமா இருக்கு? இத பத்தி தெரியாதா? இதுதான் பெக்கேரி. அழகா இருக்குல்ல? ஆமா நோபிட்டா. பிரச்சனை வந்தா போதும் கீழே விடு. பயப்படாதப்பா, நீ நினைக்கிற மாதிரி பிரச்சனை வராது. எதுவா இருந்தாலும் நாங்க முடிக்கிறேன். Help me, please. நீ எங்க கூட வா. நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களே. பசங்க மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? எந்த தாவி போயிட வேண்டியதான். ஒண்ணு, ரெண்டு. வலிக்குது. யாரும் தண்ணிக்குள்ள இறங்காதீங்க. ஏன்னா இங்க நிறைய பிரானா மீன்கள் இருக்கு. பாதுகாப்பா போக என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இதோ இப்பவே அதை வெளியில எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. உன்னுடைய இந்த பழைய டிவைஸ்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஒண்ணும் அந்த அளவுக்கு பழசு இல்ல. எல்லாரும் ஏறுங்க. ஆட்டோ லான்ச்சும் ஆட்டோ கண்ட்ரோலும் இருக்கு. அதனால இது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. Thank you for helping me. பழக்கிறதுங்கிறது இந்த மாதிரி இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டோரேமோன் டிரான்ஸ்லேஷன் கொன்யாக்கோ. ஆமால. கொஞ்சம் பொறு. உன்னுடைய டிவைஸ் பழசு. என்னுடைய டிவைஸ் 300 மீட்டர்ல இருக்கிற எல்லா பாஷையையும் டிரான்ஸ்லேட் பண்ணும். இந்த ரோபோட் ரொம்ப பேசுது. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. என் பேரு பெட்டி. நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். எனக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்கியா? நாங்கெல்லாம் இந்தியால இருந்து வந்திருக்கோம். அமேசான சுத்தி பார்க்கலாம் நினைச்சோம். என் பேரு நோபிட்டா. என் பேரு ஷிசுகா. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என்னோட பேரு டோரேமான். நான் தான் இவங்க தலைவன் ஜியா. அப்புறம் இதுதான் டூர் ரோபோட். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும் பெட்டி. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காட்டுல நீ தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பா காணாம போயிட்டாரு. அவரை தேடிதான் வந்தேன். என்னது, உங்க அப்பாவா? உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தெளிவா சொல்லிடு. எங்க அப்பா ஒரு மருத்துவர். இந்த காட்டுல வாழற மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வந்தாரு. சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் அவரோட உதவியாளர் ஜாக்கும் காட்டுல வாழறவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய போனாங்க. ஆனா திரும்ப வரவே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா பெட்டி? கடைசி அவங்கள பார்த்தவங்க எல்லாம் அப்பாவும் ஜாக்கும் மேஜிக்கல் வேலில இருந்ததா சொன்னாங்க. எது? ஆனா நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. அப்பாவையும் ஜாக்கையும் கண்டுபிடிப்பேன். ஆனா ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பெட்டியோட அப்பாவை தேடி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிடலாம். எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நாம உதவி பண்ணணும். நண்பர்களே, ரொம்ப நன்றி. ஓகே, பெட்டியோட அப்பாவை கண்டுபிடிக்கிற பயணம் இப்பவே தொடங்கட்டும். எனக்கு பிரானால பிடிக்காது. ரோபோட் மேஜிக்கல் வேலைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? சொல்றேன். இங்கிருந்து அது சரியா 50 மைல் தொலைவுல இருக்கு. அது ரொம்ப தொலைவாச்சால. எவ்வளவு தூரமா இருந்தாலும் நாம இதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. சரியா சொன்ன ஜியான். ஆனா நாம இத புது ஃப்ரெண்ட் பெட்டிக்காகவும் தான் செய்யறோம் இல்லையா? வாங்கல. ரொம்ப நன்றி. ஒரு யோசனை இருக்கு. ட்ரெயின் கேம். ரொம்ப நன்றி டோரேமான். இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப பழசு. டீலக்ஸ் ஒன் டே பஸ் டூர். இந்த ரோபோட் ரொம்ப தான் பண்ணுது. சரி, கண்டுக்காத விடு. தயாராகுங்க. உடனே கிளம்புறோம். நான் உங்க கூட வரதா இல்ல. டோரேமோன் சீக்கிரம் வா. வந்துட்டேன். போற பஸ்ல இந்த மாதிரி தாமதம் தப்பு. இன்னும் வேகமா போகலாம். எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கங்க. வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மேஜிக்கல் வேலி. ஒருவேளை எங்க அப்பா இங்க இருக்கலாம். பெட்டியோட அப்பா, நீங்க அங்க இருக்கீங்களா?
பச்சை நிறம் சுனியும், நீல நிறம் நான். ஓகேல பிடியோட அப்பாவை தேட ஆரம்பிக்கலாம். பிரிஞ்சு போங்க. இதுக்கு மேல வழியே இல்லைன்னு நினைக்கிறேன் டோர் ரோபோட். நீ சொல்றது சரிதான்யா. யாரோ வராங்க போல இருக்க. நீங்க தானா? வேற யாரும் நினைச்சிட்டல. ஜியான், எங்களுக்கும் இதுக்கு மேல எந்த வழியும் தெரியல. அப்ப என்ன பண்றது? அந்த சத்தம் கேட்டுச்சா? ஏதோ நீர்வீழ்ச்சி மாதிரி இல்ல? போய் பார்க்கலாம் வா. ரொம்ப ருசியா இருக்கு. நிஜமாவா? அங்க கப்பாவை பார்த்தேன். கப்பா 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 கப்பா. ஒரு நிமிஷம், மத்தவங்க கிட்டயே சொல்றேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உடனே இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட வாங்க. அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட நின்னு என்ன முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சும்மா விளையாடாத சோனியா. நான் உண்மையதான் சொல்றேன். என்னன்னதே போய் பாத்துருவோமே. அத நான் கடைசியா இந்த குகை கிட்ட தான் பார்த்தேன். இங்க நம்ம பெட்டியோட அப்பாவையே கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் டோரேமான், ஏதாவது டிவைஸ் வச்சிருக்கியா? என்கிட்ட ஒண்ணு இருக்கு. To be or not to be called. இந்த பழைய டிவைஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னேன்ல. அப்படின்னா உங்ககிட்ட புதுசா என்னல இருக்கு? என்ன இப்படி கேட்டுட்ட? இது மிஸ்ஸிங் சர்ச்சிங் கிளாஸ். ரெண்டுமே ஒரே வேலையா தானே செய்ய போகுது. பெட்டி, உங்க அப்பா சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது வச்சிருக்கியா? அவரோட போட்டோவே என்கிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பா இதுக்குள்ளதான் இருக்காரு. அப்பா, சரி வாங்க, உங்க அப்பாவை இப்பவே போய் காப்பாத்தலாம். இந்த இடம் ரொம்ப வலிக்குது, பார்த்து வாங்க. அதான் தெரியுதுல்ல. நம்ம போலாமா பெட்டி? போலாம். சுசுகா, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. இந்த கால் தடங்கள் எல்லாம் நான் உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லதா போச்சு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? மிருகங்களை வளர்க்கறதுக்காக 22ஆம் நூற்றாண்டுடைய ஆர்டிபிஷியல் சன் இது. என்னது பெகாசஸா? கூடவே கிரிஃபினும் பறக்குது. ஆஹா, ப்ரோட்டீங்கோ டிராகன் வேற இருக்கே. ஏஞ்சல் வேற இருக்கேப்பா. கற்பனை உலக மிருகங்கள்ல எங்க எப்படி வந்துச்சு? நான் பார்த்தேன்னு சொன்ன கப்பா அதோ அங்க இருக்கு பாரு. என்ன நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்ப புரியுதா ஜியான்? ஹே டோரேமான், அங்க பாத்தியா ஏதோ ஒரு கதவு தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். ஜாக், நீயா? பெட்டி, பெட்டி, நீ எப்படி இங்க? என் பொது நண்பர்கள் உதவியாலதான். அப்பா எங்கன்னு சொல்லு. அது வந்து ஏன் இப்படி தயங்குற ஜாக்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அவரு நல்லதா இருக்காரு. ஆனா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் பிரச்சனை. ஏன் என்னாச்சு? ஏன் ஜாக், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இத பத்தி உங்களால கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அது வந்து சீக்கிரம் சொல்லுங்க. 22ஆம் நூற்றாண்டு சேர்ந்த யாராவது இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா? ஆமா, வந்திருக்காங்க. ஒரு நாள் நானும் டாக்டர் சார எல்லா வேலையும் முடிச்சிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு டைம் மிஷின் கட்டுப்பாடு இல்லாம வேகமா போயிட்டு நாங்க பார்த்தோம். அதுல இருந்து வெளியே வந்த ஒருத்தர் டைம் மிஷின் செயலிழந்து போச்சுன்னு சொன்னான். உங்க அப்பா ஒரு டாக்டர்னு தெரிஞ்ச உடனே என்னையும் அவரையும் டைம் மிஷினுக்கு கூட்டிட்டு போனான். அங்க நிறைய மிருகங்கள் அடைச்சு வச்சிருந்தா. அதுங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. அதுங்களுக்கு சிகிச்சை கொடுங்கன்னு அவன் டாக்டரை கட்டாயப்படுத்தினான். அந்த மிருகங்கள் மேல பரிதாபப்பட்டு உங்க அப்பாவும் அதுங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சாரு. சரி, இப்ப அந்த மிருகங்கள்ல நல்லபடியா தானே இருக்கு ஜாக்? ஆனா இப்ப உங்க அப்பாவோட நிலைமை தான் சரியில்லை பெட்டி. அந்த மிருகங்கள் எல்லாம் விட சொல்லி நானும் உங்க அப்பாவும் ஸ்கங்கிள் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனா அவன் கேட்கல. உங்க அப்பா அவனுக்கு ஒத்துழைக்க மறுத்ததுனால அவர் சிறையில் அடைச்சு வச்சுட்டான். அவர் ரொம்ப நாளாவே அதே இடத்துலதான் இருக்காரு. அந்த மிருகங்கள் எல்லாம் கொண்டு போய் 22ஆம் நூற்றாண்டுல அவன் விக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருப்பான். எப்படியாவது பெட்டியோட அப்பாவை நம்ம காப்பாத்தி ஆகணும். அவன் ரொம்ப ஆபத்தானவனா தெரியறான். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம கிட்டதான் 22ஆம் நூற்றாண்டோட ரோபோட்ஸ் இருக்கே. சரியா சொன்னேன். நாங்க திறமைசாலிங்க. இது பக்கம் தான்.
எல்லா மிருகங்களையும் எப்படி அடைச்சு வச்சிருப்பான்? கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரையும் நாங்க நிச்சயமா காப்பாத்துவோம். இத சரி பண்ண உடனே எதிர்காலத்துக்கு போயிட வேண்டியதுதான். எல்லாம் தயாரா இருக்கு. ஓகே, 22ஆம் நூற்றாண்டுக்கு போன உடனே இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் வித்து நிறைய பணம் சம்பாதிக்கணும். அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. ஜாக்கா, இந்த பொண்ணு யாரு? ஓ, இவ டாக்டருடைய பொண்ணு தானே. டாக்டரை காப்பாத்த முயற்சி பண்றாங்க, அதுக்கு நான் அனுமதிக்க கூடாது. இது அங்கதான் இருக்காரு. பெட்டி, என்ன மன்னிச்சிரு. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். பெட்டி கஷ்டப்பட்டு இருக்கத பார்க்க முடியல டோரேமான், ஏதாவது பண்ணு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. பாசிங் ஹோம். என்னாச்சு? ஏன் வேலை செய்யல? தேவையில்லை, என்கிட்ட வேற வழி இருக்கு. அவர் உன் கூட வர மாட்டாரு. அவரை மரியாதையா விட வச்சிரு. ஆமா, அப்படியே இந்த மிருகங்களையும் விட வச்சிரு. இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். என்னையே மிரட்டுறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன். முதல்ல அந்த ஸ்கன்களை கண்டுபிடிச்சு அவனை ஒரு வழி பண்ணணும். அதுக்கு மிஸ்டர் மோல், அந்த ஸ்கன்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களை உடனே கூட்டிட்டு போ. ஜியா, நோபிட்டா, இங்க வாங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. ஸ்கன்கள், நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். அவங்க இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. நான் உடனடியா இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். இங்க காணுமே. எங்களே போயிருப்பான் அவன். எனக்கு தெரியும். சீக்கிரம் ஜாக், டாக்டரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? இப்போ நாம இங்க இருந்து கிளம்பலாம். நில்லு. சனியா. ஓகே, என்கிட்ட மோதுனா இதுதான் கதி. அந்த ஸ்கன்கள் எங்க? அவன் பெட்டியையும் மத்தவங்களையும் அழிச்சுக்கிட்டு டைம் மிஷின்ல தப்பிச்சு போக பாக்குறான். இனிமே யாரு நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. எதிர்காலத்துல நீங்க நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு டாக்டர். புறப்படலாமா? ஜியான், இந்த டிவைஸை பயன்படுத்து. நம்ம சக்தி என்னங்கறத இன்னைக்கு காட்டிடலாம். ஜியானு, டோரேமானு நிச்சயமா அவங்க சக்தியால அவனை பிடிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரம் ஜியான். நீங்க எதுவும் தப்பிக்கவே முடியாதுல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் தகவல் கொடுக்கலன்னா இவங்களை பிடிச்சிருக்கவே முடியாது. ஆனா போலீஸ்க்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அவ்வளவுதானே, சூப்பர். இதுக்கு எதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிற? யாராவது என்ன பாராட்டினா உனக்கு பிடிக்காது இல்லையா? அதிகம் பேசாத டூர் ரோபோ.